அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஜே மாம் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ரொம்ப ஒரு பயனுள்ள வீடியோவில் நம்ம சந்திக்க போகிறோம். வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு நான் போட்டிருக்கிற இந்த பதிவில் உங்களுக்கு என்ன ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, இன்றைக்கி ஒரு வித்தியாசமான கேக்கு செஞ்சுருக்கிறேன். அதுவும் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கிறேன். அது எப்படி இருக்குது, நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். அந்த இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவில் சில நேரத்தில் நம்மளுக்கு பழங்கள் ரொம்ப இருக்கும், சாப்பிட மாட்டாங்க, பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. சில நேரத்தில் கட்டிங் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்தா சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பழங்கள்லாம் வேஸ்ட் ஆகுது அப்படின்ட்டா நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்காமல் உங்களுக்கு டைம் இருக்கையில் அந்த பழத்தெல்லாம் நல்லா செதுக்கி பொடிசாக கட்டிங் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுங்க. இல்லையா அப்படியே என்ன செய்யுங்க, எல்லாத்தையுமே போட்டு ஜூஸ் அரைச்சி பாட்டிலில் ஊற்றி வச்சு கொடுத்துருங்க. அதை கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. ஓகே, நான் இன்றைக்கி இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணியிருக்கிறேன். எல்லா பழத்தையும் ஒரு 4 வகையான பழங்கள் எடுத்துருக்கிறேன். முட்டைப்பழம், பே, ஆப்பிள், மாதுளை, இவ்வளோ தான் எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு ஆளுக்கு ஒரு கப்பு கொடுத்துக்கரலாம். இல்லை நீங்களும் சாப்பிட்டுக்கரலாம். காலையில் சாப்பிட்டீங்கன்னா கூட ரொம்ப நல்லது தான். பார்த்துக்கிறேன். ஓகே, சாப்பிட்றதுக்கு முன்னுக்கு 2 மணி நேரம் முன்னுக்கு சாப்பிட்ணும். இல்லைன்னா சாப்பிட்ட பிறகு 2 மணி நேரத்துக்கு பின்னாடி பழங்களை சாப்பிட்டா நல்லது அப்படின்ட்டு நான் படிச்சிருக்கிறேன். நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். ஓகேயா? இன்றைக்கி நம்ம திரை துணி மாட்ட போகிறோம். மாட்டுறேன்டா ஒரே நாள் என்னால் மாற்ற முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு ரூம்பு, ஒரு ஹாலு அப்படி கீழே மாற்றிட்டு மேலே எனக்கு மாட்டவே முடியாது. ஏன்னா அதில் கொஞ்சம் பழைய மாடலில் இருக்கும். அது கொஞ்சம் சிரமம். நம்ம கம்பிலாம் போட்டுட்டு வைப்பேன். அப்புறம் மகன் எடுத்து இல்லை வீட்டுக்காரர் எடுத்து மாட்டிடுவாங்க. இப்போ ஏணி தங்க எடுத்து போட்டிருக்கு ஏணி. இது இப்படி ஸ்க்ரூ மாதிரி வச்சிடலாம். மாட்டிட்டா நான் அந்த கம்பி நம்மளுக்கு ஈஸியாக கலட்டவும் ஈஸி, போடவும் ஈஸி. இந்த மாதிரி தர துணி கம்பி. ஓகேயா? மேலே இருக்கிற பழைய மாடல் கம்பியும் காட்டுறேன் பாருங்கள். அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த தரத்தில் தான் நான் எடுத்துருக்கிறேன். இது பாருங்கள், நம்ம ரெடிமேட்டாக வாங்கினது தான். இது என் ஃப்ரெண்டு வீட்டில் வாங்கினாங்க. அவங்க யூஸ் பண்ணலை, அதனால் நான் எடுத்துட்டேன். அவங்க வேறு தரத்துணி மாதிரி கொஞ்சம் இப்போ நீட்டமாக, ரொம்ப நீட்டமாக போட்டுட்டாங்க. அதனால் நான் இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து. ஒரு ரூமுக்கு நம்ம போட்டுக்கரலாம். இது இந்த மாதிரி பட்டை வச்சு அடிச்சிடுறது. உள்ளுக்குள்ள கம்பி ஓட்டுற மாதிரியும் வைக்கலாம், அந்த இன்னொரு கம்பி வைக்கிற மாதிரியும் வச்சுக்கரலாம். 2 in 1 இது. இந்த மாதிரி தான் நம்ம இப்போ வாங்குகிற கடையிலலாம் எல்லா இடத்துலையுமே இருக்கும். இந்த மாதிரி மாட்டி விட்டாச்சா, ஸ்க்ரூ போட்டு மேலே அந்த இதில் மாட்டிட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது. இந்த இது இயற்கையாக இப்போ ஊர்லெலாம் இந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே கொஞ்சம் பழைய மாடலாக தான் நம்ம வீட்டுக்கு மேலெலாம் இருக்குது. இது கீழே வீடு செய்யும்போது வச்சோம், மேலே இன்னும் வைக்கலை. சரி, இந்த மாதிரி இழுத்துக்கரலாம். கொஞ்சம் உயரமாக அகலமாக வேண்டாம், உள்ளுக்கு தள்ளிக்கிறலாம். அவங்களுடைய விருப்பம். கொஞ்சம் கொட்டினாப்பில் வேண்டாம், உள்ளுக்கு தள்ளிட வேண்டியது. கொஞ்சம் தூக்குனாப்பில் வேண்டாம், இப்படி இழுத்துக்கிற வேண்டியது. அதே மாதிரி திரை துணி நம்ம ரொம்ப இதாக போடக்கூடாது. இந்த மாதிரி சுருக்கங்கள் வர்ற மாதிரி போட்டுறணும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் நெருக்கமாக போடணும் திரை துணி. அப்போ தான் உங்களுக்கு நல்லா சுருக்கம் வரும். சும்மா துணி காயப்படுற மாதிரி போட்டிங்கன்னா அதுக்கு பேர் திரை துணி இல்லை. அது பார்க்கவே வீட்டையே அசிங்கமாக்கிறோம். அதை மட்டும் பார்த்துக்கிறோங்க. ஓகேயா? ஒரு சில வீட்டுகளுக்கு நான் ஊரில் பார்ப்பேன், ரொம்ப ஒரே ஒரு திரை துணி மட்டும் போட்டிருப்பாங்க 2 ஜன்னலுக்கு. அது சரியாக வராது. 2 ஜன்னலுக்கு நீங்கள் 2 திரை துணி போடணும். ரொம்ப அகலமான இதுகளுக்கெலாம் நீங்கள் 3 திரை துணி போடணும், 4 திரை துணி போடணும். இதெல்லாம் எடுத்து வச்சு கழுகுறதுக்கு. இந்த திரை துணி நான் தைச்சது. இது தைச்சி கிட்டத்தட்ட அது ஒரு 13-14 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்த்திங்களா, இந்த மாதிரி ஓட்டை. இது இடப்படத்தை நான் செஞ்சேன். இதை நடுவுக்கு ஃபுல்லாக தைச்சிருந்தேன் அந்த பட்டைக்கு. அப்புறம் என்ன செஞ்சேன், பிரித்து விட்டு அந்த மூளைக்கு மட்டும் முடிச்சு போட்டுட்டு அந்த கம்பி நுழையிற மாதிரி வச்சுட்டேன். ஓகேயா? இப்போ கடையில் வாங்குறது 2 in 1 தான் இருக்குது. ரொம்ப காலமாகவே அப்படி தான் இருக்குது. நானே அது ரொம்ப நாளைச்சிருந்தேன், அதையே கவனித்தேன். நம்ம வீட்டில் ஒன்று இருக்குது, அதை பார்த்து. நம்ம வீட்டுக்கு மேலே இப்படி இருக்கும். சரியா? என்ன இதுக்கு இன்னும் மாட்டலைன்னா இல்லை, எடுக்கவும் சிரமம். அதை மாட்டி வைப்பேன், மகன் இல்லை வீட்டுக்காரவங்க மாட்டிடுவாங்க. இதுவும் இந்த மாதிரி தான் 3 சேர்த்து வைக்கணும். இது அப்படியே கம்பி ஓட்ட முடியாது. இந்த கம்பியில் இப்படி இந்த இது வேணும், இந்த இது வேணும். இன்னொன்று அந்த கம்பி உள்ளுக்கு இன்னொரு ஒரு இது போடணும். இதை 4 அப்படியே உள்ளே கூட்டு மாட்டலாம், 2 உள்ளே கூட்டு மாட்டலாம். 4 போட்டு நல்லா சுருக்கம் நல்லாவே இருக்கும். அப்புறம் பாருங்களேன் எவ்வளோ கம்பி இருக்குண்டு. அதுக்கு மேலே மேலேயும் கீழே பை நிறையா வச்சுருப்பேன். இது எவ்வளோ விலைக்கு வாங்குறது? இந்த மாதிரி இருக்கும். இதில் மாடல்கள் நிறையாவே இருக்குது. இந்த மாதிரி மாட்டி அந்த கம்பியை மாட்டிடணும். ஈஸியான மீன் சம்பளம் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். சரியா? இது மலேசியன் டிஷ் தான். 2 தக்காளி எடுத்து சாப் பண்ணிக்கிறேங்க. 2 பெரிய தக்காளி இருந்தால் 1 போதும், மீடியமாக இருந்தால் 2 எடுத்துக்கிறேங்க. இதில் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூன் போடுங்க, சின்ன ஸ்பூனாக இருந்தால் 2 போடுங்க. அப்புறம் மீன் மசாலா தூள் 1லேருந்து 2 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் நீங்கள் போடலாம். நான் 1 ஸ்பூன் தான் போடுறேன். இப்போ இது லைட்டாக பேஸ்ட் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு.
அப்புறம் வெங்காயம் வந்து நல்லா மீடியம் சைஸில் ஒரு வெங்காயமும் 4 பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டு லேசாக அரைச்சி வச்சுக்கிறோங்க மிக்சியில். அப்புறம் புளியை வந்து எலுமிச்சங்க அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுக்கிறோங்க. இவ்வளோ தான் பொருள். அப்புறம் மீனை வந்து மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறோங்க. நல்லா கிறிஸ்பியாக நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறோங்க. அதே எண்ணெயை குறைச்சிக்கிறோங்க. குறைச்சிட்டு அதே எண்ணெயில் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, லெமன் கிராஸ் இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிடுங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகா நல்லா பச்சை மிளகா நல்லா கீரி போடுங்க, கருவேப்பிலை போடுங்க. ஓகேயா. அப்புறம் நம்ம வந்து வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, வெங்காயம் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி அதை வந்து அதில் போட்டு லேசாக வதக்குங்க. இது போடுறதுனால நம்ம மசாலா தூள் குறைச்சே போடலாம். இதை பேஸ்ட்டு பண்ணல அப்படின்னா நீங்கள் மசாலா தூள் உங்களுக்கு கூட வரும். அதனால் வெங்காயத்தெல்லாம் பேஸ்ட்டு பண்ணி போட்டுருங்க, லேசாக அரைச்சி போட்டுருங்க. தக்காளியும் அதே மாதிரி லேசாக அரைச்சி போட்டுருங்க. ஒரு பவுஸ் மூட்டில் ஒரு சுற்றுங்க போதும், அவ்வளோதான். இப்போ தக்காளி, மிளகாத்தூள், மீன் மசாலா தூளை போட்டாச்சு. இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போடுங்க. உப்பு நம்ம போட்டுக்கிறணும். இப்போ லேசாக அப்படி வதக்குங்க. அடுப்பு வந்து மீடியம்லேயே வைங்க. இந்த சைட்லேருந்து நம்ம வந்து சவுசோக்கா எண்ணெய் பரட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஒரே ஒரு சவுசாக்கா தான் நான் பரட்டுறேன். இது ஒரு நேரத்துக்கு எங்களுக்கு 3 பேருக்கு எங்களுக்கு போதும். இந்த பக்கம் அடுப்பில் வந்து நம்மளுக்கு மசாலா வெந்துக்கிட்டு இருக்குது. இதில் புளி கரைசல் வச்சுருக்கிறீங்க, அதை ஊற்றுங்க. எலுமிச்சங்க அளவுக்கு புளி ஊற்றுனீங்கன்னா போதும். சரியா. இது மட்டும் தான் நான் தண்ணி ஊற்றுறேன். இதுக்கு மேலே நான் தண்ணி ஊற்றலை. மிக்ஸி கழுவின தண்ணி மட்டும் கொஞ்சம் ஊற்றுறேன். 1 கப்பு தண்ணி, புளி கரைச்ச தண்ணி ஊற்றுங்க போதும். எலுமிச்சங்க அளவுக்கு புளி இருந்தால் உங்களுக்கு போதும். இது கிட்டத்தட்ட 6 மீனுக்கு தாராளமாக உங்களுக்கு போதும். இப்போ உப்பு போட்டுக்கிறோங்க. நம்ம சம்பளுக்கு இப்போ நம்ம உப்பு போடுறோம். இது சில்லி பேஸ்ட்டு போட்டு செய்வாங்க. நான் இன்றைக்கி மிளகாத்தூள், மீன் மசாலா தூளை போட்டு செய்கிறேன். ஸோ அது மசாலா வேகணும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு வந்துடலாம். லெமனை கரைச்சி வச்சுருக்குறோம்ல, நம்ம லெமன் சாப் பண்ணி சுடுதண்ணிக்கில் ஊற வைப்போம்ல, அதில் பாதி தண்ணி எடுத்துக்கிட்டு ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம குடிக்கணும். புளிப்பு கொஞ்சம் குறைச்சிருக்கும். இது இன்றைக்கெல்லாம் முடிச்சிடணும் எல்லாத்தையும். 1 லிட்டர் தண்ணிக்கில் ஊறிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து ரொம்ப பசியாக இருக்குது. நான் ஒரு மீனை பொரிச்சதை எடுத்து சாப்பிட்றேன். இதில் வந்து மஞ்சத்தூள், உப்பு அவ்வளோதான் நான் போட்டு பொரித்தேன். கொஞ்சம் மாவு போட்டு பொரிச்சேன், நல்லா கிறிஸ்பியாக நல்லாவே இருக்கும். இது மட்டும் மாவு போட்டு பொரிச்சுக்கிட்டேன். சரியா. 2 மீன் பொரிச்சு வச்சுருக்கேன். நான் 1 தான் சாப்பிட்டேன். 1 போதும் எனக்கு. இப்போ நம்ம போய் சாப்பிட்டுட்டு போய் நம்மளுடைய சமையலை போய் பார்க்கலாம். இது கொதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. நான் மீடியம்லேயே தான் அடுப்பு வச்சுருக்கிறேன். சரியா. சில்லி பேஸ்ட்டு வேணால் போட்டுக்கிறோங்க. சில்லி பேஸ்ட்டு போட்டோன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போடணும், பெரிய ஸ்பூன். நான் கொஞ்சம் உரப்பு கம்மியாகவே தான் செய்கிறேன். இதெல்லாம் நம்ம நல்லா கொதிச்சிருச்சு. உப்பு ரசனை, புளிப்பு ரசனை பார்த்துக்கிட்டு இந்த பொரிச்ச மீன் அதில் போடுங்க. இன்னும் டேஸ்ட்டாக உங்களுக்கு வேணும்டா ஒரு தட்டில் அந்த மீனை ஃபுல்லாக அடுக்கி அது மேலே இந்த சம்பல் இருக்குல்ல, அதை வந்து அது தலையில் ஊற்றுனீங்கன்னா அந்த மீனோட கிறிஸ்பி உங்களுக்கு அப்படியே இருக்கும். ஆனால் நீங்கள் உடனே சாப்பிடணும், அந்த மாதிரி இருக்கணும். இப்போ சாப்பிட போகிறீங்க அப்படின்னா அந்த சம்பல் நல்லா இது பண்ணி மீனை பொரித்து அப்படியே அது மேலே ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது மேலே ஒரு லெமன் கிராஸை நல்லா கட்டி மீன் இப்படி போட்டீங்கன்னா சீ ஃபுட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஓகேயா. இது இப்போ நீங்கள் ஃபேமிலியாக இருக்கிறீங்க, மீனை நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சுக்கிறங்க. அந்த மாதிரினா மாவுலாம் போட்டு நீங்கள் பொரிக்கலாம். மாவை கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமாக மாவு, அரிசி மாவு, சோள மாவு எது இருக்கோ போட்டு பொரித்து இந்த சம்பளை அதெல்லாம் ஊற்றி சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஃபேமிலி எல்லோரும் இருக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து மதியத்துக்கே சாப்பிட்டு முடிச்சிடலாம். இப்போ நம்ம சமையல் ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ தான். ஒரு சவுசவுக்கா, ஒரு மீன் சம்பல், ஒரு சாதம். இந்த லெமன் கிராஸ் இருக்குது பாருங்கள். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் இருந்தால் தூக்கிலாம் போடாதீங்க, தண்ணிக்குள்ள ஊற வைங்களேன். உங்களுக்கு 3 நாளில் உங்களுக்கு வந்து வேர் வந்துடும். அதுக்கப்புறம் அப்படியே செடி சின்ன ஜாடியில் வைங்க, செடி வந்துடும். அப்புறம் நீங்கள் நல்லா பெரிய ஜாடியில் போட்டு வச்சிடலாம். ஓகேயா. இப்போ வந்து கரெக்டாக 3 மணி. இந்த கேக்கு செய்ய போகிறேன். இந்த கேக்கு நான் செஞ்சதே இல்லை. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கேக்கு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வந்து மலேசியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே செய்கிறாங்க. நான் தான் செஞ்சதே இல்லை. சரி செய்வோமே அப்படின்னு ஒருத்தவங்களோட வீடியோவை பார்த்தேன், லைவ் வீடியோவை. அந்த ரெசிபியை நான் ஃபாலோ பண்ணிட்டேன். எதையுமே மாற்றலை. அவங்க எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரியே நான் செஞ்சுட்டேன். நல்லாவே வந்துச்சு. ஓகேயா. இப்போ அதை பற்றி பார்க்கலாம். ஒரு ஒரு கடாய் எடுத்துக்கிறங்க. அப்புறம் இஞ்சிட்டு எடுத்துகிட்டு 1 கப்பு சீனி போடுங்க. இந்த கப்புலேயே தான் நீங்கள் மாவு எல்லாமே அளக்கணும். எந்த கப்பில் சீனி எடுக்கிறீங்களோ அதே கப்பே ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. இந்த 1 கப்பு நான் எடுத்துருக்கிறேன். அதோட கொஞ்ச நேரம் அடுப்பை ஏற்றியே விடுங்க. இது வந்து பட்டர் மாதிரி உள்ளது, பிளாந்தா மஜரின்னு சொல்லுவோம், வெண்ணெய்ன்னு கூட சொல்லலாம். அதில் வந்து நம்மளுக்கு இது வேணும் நம்மளுக்கு. அப்புறம் இந்த பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுக்கு வந்து லேசாக அப்படி ஓரத்தில் இது பண்ணிடுறோம். டக்குன்னு கிண்டி விடணும். இப்போ மீடியம்லேயே அடுப்பை வச்சுக்கிறோங்க. ஏற்றி விடணும், சீனி போடல ஏற்றி விடணும். அப்புறம் மீடியமில் வச்சுக்கிறணும். அப்போ உங்களுக்கு ஈஸியாகவே உங்களுக்கு கரமல் வந்துடும். இது உங்களே சொல்லும்போது இது வந்து கரமல் கேக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் கேக்கு.
நம்மளுக்கு நல்லாவே சீனி நல்லா கரைஞ்சி கராமல் ஆகிட்டாங்க. ஓகே, இதில் தண்ணியெல்லாம் விடக்கூடாது. ஓகே, இப்போ வந்து நீங்கள் என்ன செய்யணும், ஹாட் வாட்டர் ஒரு கப் எடுத்துக்கிறங்க. எந்த கப்பில் சீனி அளந்தையும் அதே கப்பில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். நம்ம எப்படி மைசூர் பாவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை வந்து ஊற்றுவோம், சுட சுட எண்ணெயை சூடு பண்ணி ஊற்றுவோம், அதே மாதிரி இதை நீங்கள் ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டணும். அந்த ஒரு கப்பையும் அப்படியே கிண்டணும். இது அப்படியே பொரியுது பாருங்கள். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? எறும்பு கூடு கேக்கு. மலாயில் அதான் எறும்பு கூடு கேக்கு. அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எல்லாத்தையும் முடியும். கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. செஞ்சு நீங்கள் உங்கள் சேனலில் வந்து நீங்கள் வீடியோ கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா வரும். ஒரு சில டிப்பு மட்டும் இருக்குது, அதை மட்டும் செய்யுங்க. நான் என்ன மிஸ்டேக் செஞ்சேன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா நானும் இது ஃபஸ்ட் டைம் தான் செய்கிறேன். ஓகேயா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் 3 ஸ்பூனு பட்டர் போடுங்க. பட்டரு இல்லைண்டா இது மஜ்ரீனு வெண்ணெய் ஏதோ ஒன்று போடுங்க. இந்தியாவில் பட்டர் தான் இருந்துச்சுன்னா பட்டர் போடுங்க. 3 ஸ்பூன் போடுங்க. பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் போடுங்க. அப்புறம் இதை வந்து என்ன செய்யுங்க, லேசாக கரைங்க. நானே இந்த நாட்டில் 38 வருஷமாக இருக்கிறேன். இது வரைக்கும் இது செஞ்சதே இல்லை. என் ஃப்ரெண்டுடைய மருமக வந்து சொன்னாங்க ஒரு நாள் இந்த கேக்கு செஞ்சேன்னு. அது என்ன கேக்கு அப்படின்னு தட்டி பார்த்தாலும் அப்படியே விட்டுட்டேன். இப்போ டிக்டாக்கு திறக்கிற நேரமாக இந்த கேக்கு வரும். சரி செஞ்சு தான் பார்த்துருவோமே அப்படின்னு தான் ஒரு 3 முட்டை. நான் எனக்கு ஜில்லுண்டு இருக்கனால கொஞ்சம் நான் வந்து தண்ணியில் ஊறிக்கிட்டு இருக்கேன் அந்த ஜில்லாக போகிறதுக்கு. 3 முட்டை எடுத்துக்கிறேங்க. ஓகே, இதுக்கு தேவை 1 கப்பு மாவுக்கு வந்து நீங்கள் 3 முட்டை போடணும். கப்பு வந்து ரொம்ப பெரிய கப்புலாம் கிடையாது, சின்ன கப்பு தான். நம்ம இந்த கப்பு இருக்குமே அளப்பமே அந்த கப்பு தான். 3 முட்டை. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் போடுங்க. போட்டாச்சா? பால் டின்னு மில்க் மெட்டு. அந்த பால் டின்னு நீங்கள் கண்டிப்பாக 1/2 கப்போ நீங்கள் போடணும். இதை முதல்ல அடிச்சுக்கிறங்க. அடிச்சுக்கிட்டு அந்த பாலை ஊற்றுங்க. சூசு தின்னு, அதாவது டின்னில் இருக்கிற பால் 1/2 கப்பு வேணும். இதுக்கு பதிலாக வேறு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஏன்னா நானே இது ஃபஸ்ட் டைம் தான் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். நீங்கள் வேணால் திக்கு பாலை நல்லா காய்ச்சி திக்காக வச்சுக்கிட்டு வேண்டாம் ஊற்றுங்களேன். ஊற்றி கொஞ்சம் சீனியை மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. ஓகேயா, இந்த இதில் இனிப்பு இருக்குல்ல, நம்ம 1/2 கப்பு ஊற்றிருக்குறோம். நல்லா அடிச்சுக்கிறேங்க. மில்க் மேட் பால் டின்னு மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேஸ்ட்டாக இருக்கும் செலவு. ஒரு இதில் வச்சு சலடை வச்சு மாவை சளிச்சிக்கிறலாம். சரியா, சளிச்சிக்கிட்டு நீங்கள் கொட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 1 கப்பு மாவு, எந்த கப்பில் சீனி எடுக்கிறதோ அதே கப்பில் 1 கப்பு மாவு போட்டுக்கிறேங்க. அப்புறம் சின்ன ஸ்பூனில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போடுங்க. அப்புறம் கொஞ்சோன்னு உப்பு போட்டுக்கிறேங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா சளிச்சிக்கிறேங்க. தனியாக கூட சளிச்சு கூட நீங்கள் இதில் கொட்டி விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். அந்த 1 கப்பு மாவை போட்டு நல்லா சளிச்சு அந்த இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இதை நல்லா கிண்டி விடுங்களேன். கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு கரமல் வந்து நம்மளுக்கு ஆறிடும். ஓகே, நல்லா வெதுவெதுப்பாக இருக்கும். ஆனால் கெட்டியாக போகாது. நம்ம வந்து வெண்ணெய் போட்டிருக்கோம்ல, பட்டர் போட்டிருக்கிறோம், அதனால் நம்மளுக்கு கெட்டியாக போகாது. நீங்கள் பட்டருக்கு பதிலாக நீங்கள் வந்து எண்ணெய் வேண்டாம் ஊற்றலாம். ஆனால் அது எப்படி வரும்னு தெரியல, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ அந்த கரமலை வந்து கொஞ்சமாக ஊற்றி எல்லாம் கிண்டுங்க. எல்லாத்தையுமே ஊற்றிடுங்க. 1 கப்பு சீனிக்கு 1 கப்பு தண்ணி, 3 ஸ்பூன் பட்டரு, இதுதான் அளவு போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் அந்த கேக்கு. நம்ம வந்து கலக்கிற மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், ஆனால் வந்துடும். நான் எப்படி செய்யணும் அதே ஃபாலோ பண்ணுங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் உள்ள கேக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டு பாருங்கள். இது மலேசியன் ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேயா, எந்த நாட்டு ரெசிபியாக இருந்தால் தான் என்ன, நீங்கள் செஞ்சு பாருங்களேன். இது நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தானே எல்லாம். நம்ம அச்சு தேர்ந்தெடுக்கிறது வந்து கொஞ்சம் நல்லா அகலமான அச்சை பார்த்துக்கிறேன், கொஞ்சம் உயரமாக உள்ளதை பார்த்துக்கிறேங்க. இது கூட கொஞ்சம் பெருசு தானே. இந்த இதில் அவங்களும் செஞ்சாங்க, அதனால் நானும் அதையே வச்சுக்கிட்டேன். ஆனால் பேப்பர் போல் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். பட்டர் பேப்பர் போடும்போது மகன் போட்டு கொடுத்தாரு. கீழே வந்து எண்ணெயோ எதுவுமே தடவலை. நீங்கள் வந்து பட்டர் பேப்பர் போடுறதுக்கு மாதிரி நல்லா தடவிடுங்க. எண்ணெயை தடவிட்டு அதுக்கு மேலே பட்டர் பேப்பரை போட்டுருங்க. சுற்றி நல்லா தடவிடுங்க. முடிஞ்சால் நீங்கள் சுற்றியே வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, பேப்பர் இருக்கிற மாதிரியே வச்சுக்கிறங்க. 4 மூளைக்கு அந்த பேப்பரை கட்டிங் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சுற்றியே வந்துடும். இல்லைன்னா வட்ட வாகலை நம்ம எப்போதும் செய்வோம்ல, அந்த மாதிரியே நீங்கள் வந்து அந்த பேப்பரை கட்டிங் பண்ணி அந்த மூளை இந்த மூளை இந்த மூலையை போட்டீங்கன்னா நீங்கள் எடுக்கல உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அந்த கிராமல் போய் என்ன செய்யுது, ஓரத்தில் ஒட்டிக்கிறது, எடுக்க கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஓகே, கொஞ்சம் ஆறுனப்புறம் எடுங்க. இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறங்க. பட்டர் பேப்பர் போடும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு இதை எண்ணெயை தடவிக்கிட்டு அதுக்கப்புறம் பட்டர் பேப்பர் போடுங்க. அப்புறம் 2வது நீங்கள் டிப்பு கவனிக்க வேண்டியது இது வந்து நம்மளுக்கு, நான் இதான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செய்கிறேன் பாருங்களேன். கீழே மட்டும்தான் அவனை தட்டணும். ஓகே, 45 நிமிஷத்துக்கு நம்ம தட்டிடணும். தட்டி தான் நம்ம வந்து இந்த மாதிரி கீழே ஒரு சைடு மட்டும் அவன் எரியிற மாதிரி, கீழே மட்டும்தான் எரியிற மாதிரி நீங்கள் தட்டிடுங்க. அதேமாதிரி அப்புறம் 180க்கு வைக்க வேண்டாம், 160க்கு வச்சுக்கிறோங்க, இல்லைன்னா 170க்கு வச்சுக்கிறோங்க. ஒரு சைடு மட்டும் 45 நிமிஷம் நம்மளுக்கு வந்து பேக் பண்ணணும். ஓகே, அது நடுத்தட்டில் போட்டு ஊற்றி வச்சுருங்க. நம்ம மரத்தில் வந்து பின்னுக்கு இருக்கிற தோட்டத்தில் சுண்டைக்காய் நிறையா காய்ச்சி கிடக்கு. இந்த சுண்டைக்காய்க்கு வந்து நிறையா பலன் இருக்குது. நம்ம சுண்டைக்காய் சாப்பிட்றதுனால நம்ம கழுவிட்டு சும்மா பச்சையாகவே நாங்கள் சாப்பிட்ருவோம். இல்லைன்னா நீங்கள் அவிச்சு சாப்பிட்லாம், இல்லை கூட்டு வைக்கலாம், பொரிக்கலாம், பச்சடி செய்யலாம், துவையல் செய்யலாம்,
எல்லாமே செய்யலாம் இதில். இது வந்து ஒரு 10 சுண்டைக்காய் எடுத்து நல்லா லேசாக இடித்து அவிச்சு அந்த தண்ணியை குடித்தாலே நம்ம கண் நல்லா தெளிவாகும். ஆனால் 10 நாளைக்கு தொடர்ந்து நீங்கள் 10 நாளைக்கு குடிக்கணும். இந்த அளவு சுண்டைக்காய் நம்ம எடுத்துருக்குறோம். நம்ம செடியில் உள்ளது கொஞ்சம் அந்தளவு கசக்கலை, லேசாக இனிக்கவும் செஞ்சிச்சு. கொஞ்சம் பழம்லாம் இருந்துச்சு, நல்லா இனிச்சிச்சு. பழம் நல்லா இனிக்குது, அது ஏன்னு தெரியல. இப்போ கரெக்டாக 45 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு அவனை அடிச்சிருச்சு. இப்போ நம்ம நடுத்தட்டில் தான் வச்சுருக்குறோம், கீழே மட்டும்தான் வேகிறதுக்கு வச்சுருக்குறோம். சரியா? இப்போ நம்ம இதை என்ன செய்யணும், 2 பக்கம் வேகிற மாதிரி வச்சுட்டு 15லேருந்து 20 நிமிஷம் நீங்கள் வைங்க. நான் கரெக்டாக இந்த மாதிரி அந்த தட்டை வந்து கீழே எடுத்து வச்சிடணும். கீழே வச்சிடணும். அந்த கம்பியை தூக்கி கீழே வச்சுருங்க. ஏற்கனவே நடுவுக்க வச்சோம், இப்போ கீழே வச்சிடணும். இதையும் நீங்கள் நோட் பண்ணணும். ஓகேயா? வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த எரியிறது வந்து 2 பக்கம் அவன் எரியிற மாதிரி வச்சுருங்க. எப்போதும் எப்படி வைப்போம் அந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் நீங்கள் வைங்க. நான் வந்து 15 நிமிஷம் தான் வைக்கிறேன். ஆனால் வெந்துருச்சா வேகலையாண்டு ஒரே கன்ஃபியூஷனாகவே எனக்கு இருந்துச்சு. ஆனால் கரெக்டாக நல்லா வந்துருச்சு. ஓகேயா? இதை மட்டும் தான் நீங்கள் நோட் பண்ணணும். அப்புறம் அந்த பேப்பர் போடையில் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணணும். ஓகே? இப்போ நம்ம வந்து கீத்தட்டில் தான் வச்சுருக்கோம். உங்களுக்கு தெரியுதா? கீத்தட்டில் வச்சுருக்கோம். பேன் எக்காரந்த கொண்டு போட்டுறாதீங்க. பேன் போடவே கூடாது. எப்போவுமே நம்ம வந்து அவனை யூஸ் பண்ணல, பேனை போட்டுறாதீங்க. அவ்வளோதான். இது 15 நிமிஷம் இது வந்து நல்லா நின்று வேகட்டும். 15 நிமிஷத்துக்கு 20 நிமிஷம் நீங்கள் வைக்கலாம். இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு கரெக்டாக கேக்குக்காண்டி வெயிட்டிங் பண்ணிட்டு நிற்கிறோம். அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி அந்த இடத்துல வந்து காய வச்சாச்சு. நம்ம வந்து ராத்திரிக்கெலாம் அது காஞ்சிருச்சுன்னா எடுத்து அந்த இடத்துல வச்சிட வேண்டியதுதான். அதை அப்போ தான் நம்ம தேட வேண்டியதில்லை. இப்போ நம்ம கேக்குக்காண்டி எல்லாருமே நானே என் பேர் இருந்தேன், எல்லோரும் நானே என் பேர் தான் வெயிட்டிங் பண்ணிட்டு நிற்கிறோம். வந்துருச்சா வேகலையாண்டு குச்சி வச்சு குத்தி பார்த்துக்கிறேங்க. இது எல்லாம் அதுவாக குத்துனது, நான் குத்தலை. அதுவாக அந்த மாதிரி பிள்ளையாக இருக்குது. எறும்பு கூடு, இதுக்கு பேர் தான் எறும்பு கூடுன்னு நினைக்கிறேன். எறும்பு கூடு கூட இருக்குது. அப்புறம் அவ்வளோதான். இது வந்து இப்போ இதை வந்து எடுக்கணும். இங்கே தான் ரொம்ப சிரமமாக போச்சுப்பா, உண்மையிலே சொல்கிறேன். மிஸ்டேக் என்னென்னா, ஏதோ கஷ்டப்பட்டு அந்த ஓரத்துலலாம் வந்து அந்த கத்தியை லைட்டான கத்தியை வச்சு பிளாஸ்டிக் கத்தியை வச்சு அப்படியே குத்தி எடுத்தாச்சு. எடுத்தால் பேப்பர் பிக்க முடியலை. இந்த மாதிரி ஓரம் ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக நீங்கள் வந்து இந்த பேப்பரை போட்டுட்டு நல்லா இது தடவிடுங்க. எண்ணெய் இல்லைண்டா பிளான் தடவிடுங்க. ஓகே? அதோட என்ன செஞ்சேன், அதிலே வச்சுக்கிட்டு என்ன செஞ்சேன், அப்படியே வெட்டினாலும் அந்த பேப்பரை பிக்க முடியலை. அதோட என்ன செஞ்சேன், கத்தரிக்கோலை வச்சு நீளமாக வெட்டிட்டு அப்புறம் மகளும் வந்துட்டாங்க. அப்புறம் மகள் சொன்னாங்க, ஆறுனப்புறம் கொஞ்சம் எடுங்கம்மா அப்படின்னு. கத்திரிக்கோலை வச்சு வெட்டி அப்புறம் ஆறுனப்புறம் எடுத்தேன். எல்லா பேப்பருமே நல்லா வந்துருச்சு. கேக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம சாதாரண கேக்கு சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எறும்பு கூடு கேக்கு ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீக்கை. ஓகே? இந்த சண்டேக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். இதை விட நல்லா செஞ்சிருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே? ரொம்ப நாள் செய்யணும் நேற்று செஞ்சுருக்கு. அது உங்களுக்கு சேனலுக்கு கொடுக்கணுன்றே நான் ரொம்ப லேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரியா? இப்போ நம்ம வந்து 45 நிமிஷம் வந்து நடுவுக்கு வச்சிடணும். வச்சு ஒரு சைடு மட்டும் கீழே மட்டும் தான் நம்மளுக்கு வந்து அவன் எரியணும். 2வது தடவை 45 நிமிஷம் முடித்த பிறகு 2வது தடவை நம்ம வைக்கும்போது 15 20 நிமிஷம் வந்து 2 பக்கமாக நீங்கள் எரிய வைக்கணும் அவனை. ஆனால் வந்து கீழே வச்சிடணும். இவ்வளோ தான். ஓகே? அந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்களா அருமையாக செய்யலாம். நெக்ஸ்ட் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Goodbye.